உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். போன வாட்டி நான் அந்த ப்ரெஸ் ஷோலேயே ரொம்ப கம்மியாக தான் பேசினேன். ஏற்கனவே டயர்டாக தான் இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கலாமா உங்கள் பெர்மிஷனோட? தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் ஷோவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில் ரெண்டு வாட்டி சொன்னேன். அண்ணன் அப்போவே சொன்னார், 11 வாட்டி சொல்லிட்டீங்க, சொல்லாதீங்க அப்படின்னாரு. நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 6வது நாள். இன்னும் 6 நாள் தான், அதுக்குள்ளே என்ன சக்ஸஸ் மீட்டு? சில பேர் 2 நாள்லேயே பண்ணுவாங்க, 3 நாள்லேயே பண்ணுவாங்க. ஆனால் ஓகே, இது 6வது நாள் அப்படின்னும் போது எதனால் இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து கம்மியான தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. 5 வாரம் ஆனால் தேட்டரில் ஓடிச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த 5 வாரம் ஹாட்ஸ்பாட் 1 வந்து மொத்தமாக அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் 4 நாள்லேயே பண்ணிருச்சு. ஸோ மண்டே வரைக்குமே அது பண்ணிருச்சு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு இது சக்ஸஸ் தான். அதனால் சக்ஸஸ் மீட் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பண்ணுறோம். அண்ட் இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் செந்தில் சார், 5 ஸ்டார் செந்தில் சார். ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அப்படியே எல்லாரை பற்றியும் பேசிடுறேன். முதல்ல எடிட்டர் முத்து. நான் வந்து எப்படி அப்படின்னா, இன்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படின்னா 9 to 6 கால் ஷீட் அப்படின்னா நைட்டே போய் எடிட் பார்க்கணும் சார். ரஷ்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு வரணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கணும் அப்படின்னுவேன். அடுத்த நாள் காலையிலேயே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உச்சக்கட்டமாக அவனை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு இன்னைக்கு வரல, வேறு ஏதோ ஒர்க்கில் இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 கதை. இதில் இந்த ஆர்டரே நாங்கள் நிறைய வாட்டி மாற்றிருப்போம். அதாவது இப்போது கடைசி கதையாக இருக்கிற அஸ்வின் கதை வந்து முதல்ல 2வது கதையாக இருந்தது. ஃபஸ்ட்டு கதையாக இருந்த ரக்ஷன் ஆதித்யா பாஸ்கர் கதை கடைசி கதையாக இருந்தது. இந்த ஆர்டரை திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ணிட்டு முத்து எனக்கு ஒன்று தோணுது, அந்த கதையை இங்கே போட்டு இந்த கதையை இங்கே போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி மாற்றணுன்றது எங்களுக்கே தெரில, அத்தனை வாட்டி மாற்றிருப்போம். ஸோ அதெல்லாம் பொறுமையாக பொறுத்துக்கிட்ட முத்தையன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எடிட்டர். அதுக்கப்புறம் டிஓபி ஜெகதீஷ் அவர்கள். ஹாய் சொல்லிடுங்க, யாருன்னு தெரியும். ஜெகதீஷ் வந்து 2 டிஓபி இதில். அதில் ஒருத்தர் ஜெகதீஷ், இன்னொருத்தர் ஜோசப். ஜெகதீஷ் வந்து எப்படின்னா, டெய்லி ஷூட்டிங் அப்போ விக்கி இந்த எக்யூப்மெண்ட்லாம் வேணும், சரி ஓகே ரைட்டு, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ, நாங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட் நீங்கள் பண்ணுங்க. எதில் விக்கி ஷூட் பண்ணலாம்? ஐஃபோனில் ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணுற அவர் கேட்டு எதையுமே நாங்கள் கொடுத்ததில்ல. இன்ஃபேக்ட் லொக்கேஷன் வந்து ஒரே ஒரு சீன், அந்த எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் கால் சீன் ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு ரோட்டில் நைட் எஃபெக்டில் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த ஏரியா. இந்த லொக்கேஷன் தான் அப்படி நான் சொல்லிட்டேன். அது எதனால சொன்னேன் அப்படின்னா, அது வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்து தெரு. அதனால் லொக்கேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அந்த இடம் நான் விஷுவலாக இமேஜின் பண்ணியிருந்தேன், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சைடில் தண்ணி கிண்ணிலாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் வந்து விக்கே என்ன விக்கே இது இங்கே கரெக்டாக வர. நான் சொன்னேன் ப்ரோ உண்மையாக கரெக்டாக இருக்கும், நீங்கள் வேணா பாருங்க, படம் முடிச்சுட்டு இந்த லொக்கேஷன் தான் படத்துலேயே ஹைலைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூ 2-3 பேர் போட்டு காமிச்சும் போது பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் ஹைலைட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆனால் நீங்கள் ஃபோன் எடுக்கல வழக்கம் போல். ஸோ அந்த வகையில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஓபி. அப்புறம் ஜோசப் வந்து எனக்கு திட்டம் 2 நான் பண்ணும்போது அதில் அசிஸ்டன்ட் கேமராமேனா மானிட்டர் முன்னாடி நான் உட்காந்துருப்போம். அவங்க வந்து இந்த ஃபோக்கஸ் பார்ப்பான், வந்து நல்ல ஜிம் பாடி மாதிரி இருப்பான், அப்படியே சைலண்டாக இருப்பான், சிரிக்கவே மாட்டான். அந்த விஜிபி எல்லாம் சிரிக்காமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருப்பான். ஏன்டா இப்படி இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே இருந்து 2019 நினைக்கிறேன், அங்கேருந்து இப்போது 2026, இப்போ எனக்கு என் லைஃபோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனா அந்த அளவுக்கு மாறி இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அவனை டிஓபியாக போடும்போது ஒரு சில பேர் அவனை பயங்கர நெகட்டிவாலாம் பேசினாங்க முன்னாடி. ஸோ அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்ட ஜோசப், அது எனக்கும் சந்தோஷம், தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசப்க்கு தான். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில் சொல்கிறேன். அது இன்னும் நிறைய. இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 0 பட்ஜெட்டில் தான் சோனி எஸ்1ல ஷூட் பண்ணுமா, சோனி FX3ல ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த அஸ்வினோட அந்த கதையில் இருக்கிற வீடு வந்து என் ஒய்ஃபோட வீடு. ஸோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த பெருமைகள் ஜோசப் அவர்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ. அண்ட்
அடுத்தது வந்து இபி பிரியன். பிரியன் வந்து என்னோட உயிர் நண்பன். 2011 நான் பேச்சுலர்ஸ் ரூம்ல அப்போதான் பழக்கம். அப்போ வந்து இவன் என்னோட லைஃபோட ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பன், தம்பி, சில நேரங்கள் அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ எல்லாமே என் ஃபேமிலியில் ஒருத்தன், என் வீட்டில் ஒருத்தன். ஸோ அவன் இப்போ இபியா இந்த ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்திருக்கான். நிறைய அவன் என்ன பண்ணுவான்னா, பட்ஜெட் ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ட்ல தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் தான் நான் பட்ஜெட் நீ பேசிடுறா அப்படின்னு சொல்லிடுவேன். 2 lakhs தான் அப்படின்னு சொல்லிடுவேன். பேசிட்டு டே அவங்க 3.5 கேட்குறாங்கடா அப்படின்வான். டே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு டே இல்லடா அவங்களுக்கும் ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, டே நீ கம்பெனி சைடு இப்பியா அவங்களோட மேனேஜரானே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து இந்த முத்து படத்துல வர ரஜினி சார் மாதிரி யாரு என்ன உதவின்னு கூப்பிட்டாலும் போயிடுற ஒரு கேரக்டர். அதனால கொஞ்சம் இபினா ப்ரொடக்ஷனுக்கு சார்பா வேலை செய்யணும் பிரியன். அடுத்த வாட்டி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் லியாக்கத் அலி, அவர் தான் இந்த படத்துக்கு மேனேஜர். அவர் வரல, பிஸியாக இருக்காரு. அவர் என்ன மாதிரி அப்படின்னா, இந்த சென்னை 28ல் இளவரசு சார் ஒரு வரல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பயங்கர ஃபன். அவர் வச்சு கலாய்ச்சிட்டே இருப்போம். ரொம்ப நான் பார்த்த மேனேஜர்ஸில் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்சியரான ஒரு மேனேஜர்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நன்றிண்ணா, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் யார் இல்லை, ஓகே ராபின், யூனிக்கான ஒரு கை அவர். அவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹமரோ அந்த சீனில் இருக்காரு. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக அது பேர் என்ன, தம் இல்லை, சுருட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காராம். சுருட்டு அடிச்சு தம்மே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சுருட்டு 2 சுருட்டு 3 அடிச்சுக்கிட்டே இருக்கான். அமர் கேட்கறாராம், ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, காலில் இருந்து அடிச்சுட்டு நைட் அந்த சீன் ஷூட் பண்ணுறோம், காலில் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்லை ஹார்ட் அட்டாக் சீன் இல்லை, அதுக்கு தான் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செத்துக்கிட்டு போயிட்டுறா என்ன அப்படின்றது அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை ஹார்ட் அட்டாக் சீனு. வேற மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் நைட் சீன் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ராபின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். நான் லைஃப்ல மீட் பண்ணதுலேயே பயங்கர சின்சியர். எதுவாக இருந்தாலும் அப்படி இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்புறம் ஆதித்யா கதிர் வந்து எனக்கு அகைன் 2012-13 தெரியும். விஜய் டிவியில் மிமிக்ரி ஆர்டிஸ்டா நான் இருந்தபோது அவரும் அப்போதான் மிமிக்ரி பண்ண அண்ணன் கூப்பிடுவேனே ஞாபகம் இல்லை. தலைவா மிமிக்ரிலாம் பண்ணுவேன் தலைவா, அப்படியே பேசி காட்டுங்க அப்படின்னும் போது சில வாய்ஸ்லாம் பேசினாப்ல, நல்லா இருக்கியா, என்னோட நல்லா பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்கேருந்து இப்போ ட்ராவல் பண்ணி நான் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதிர் உங்களோட அதான் கவுண்டர்ஸ் எல்லாமே தேட்டரில் செம்மையா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சஞ்சனா வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க. ஷீஸ் ஏன்னா எப்பயுமே ஐயோ அது அப்படி ஆயிருமா, இது இப்படி ஆயிருமா சார், இது இப்படி இருக்கும். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்க்கு வரதுக்கே சார் நான் எப்படி ஹோம்லியா சல்வார் போட்டு வரவா, ப்ரெஸ் ஏதாவது கேள்வி கேட்பேன், ப்ரெஸ் உங்களை பார்த்து எவ்வளோ பயப்படுறாங்க தெரியுமா, ஏதாவது அடக்குமுறையா கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாலியாக வாங்க பார்த்துக்கலாம், ப்ரெஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள இது பண்ணேன். ஸோ அந்த வகையில் இன்னும் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பேசுகிற ஒரு அழகான ஒரு ஹீரோயினா கூடிய சீக்கிரம் நீங்கள் வருவீங்க. வாழ்த்துக்கள். பிரிகிடா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவங்களோட ஃபேன் நான். இந்த பவி டீச்சராக அவங்க பண்ணதுலேருந்து அவங்களோட ஃபேன். ஸோ ஃபைனலி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் நடந்துருச்சு. ஆனால் ரொம்ப சின்ன, ஆக்சுவலி அவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதை கொஞ்சம் சுருக்கிட்டோம். ஸோ ரொம்ப சின்ன ரோலாக போயிடுச்சு, கொஞ்சம் சுருக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஐ வுட் லைக் டு டூ அ பிகர் ரோல் வித் யூ. பவானி ஸ்ரீ, அவங்களுக்கும் எனக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்து பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதை நான் வந்து அறியா வயசுல பண்ண தெரியா தப்பு, ஏண்டா தலையில என்ன வைக்கல அந்த படத்துல பேரு. அந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய எப்படி சொல்றது, நிறைய பாதிப்புகள், அசிங்கங்கள் அதெல்லாம் கடந்து அதை மாத்துறதுக்கு தான் யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி, அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் என்னோட கரியர் மாறி திட்டமிரண்டு அங்கேருந்து. ஸோ அந்த படத்தை வந்து அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிச்சிடலாம் அந்த முதல் படத்தை. ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பவானி ஸ்ரீயோட அம்மா, ஏஆர் ரெஹானா மேம், ஜிவி பிரகாஷோட அம்மா. ஸோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு டிசாஸ்டர் படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை வச்சு அடியே படம் பண்ணதே எனக்கு பயங்கர, ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி நம்ம இவரை வச்சு டைரக்ட் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் அந்த படம் அடியே ஹிட் தான், உங்களுக்கு தெரியும். கமர்ஷியலி தேட்டரிக்கலாவும் சரி, ஓவரால் ப்ரொடியூசருக்கு போட்ட காசுக்கு டபுளுக்கு மேலே
வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவானி ஸ்ரீக்கு கதை சொல்ல போனபோது கதை கேட்டு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில நீங்க ஒருத்தரை விடல, இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி, ரஹ்மான் சார் அப்படின்னாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் பவானி. வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவங்களும். ஆதித்யா பாஸ்கர், அவர் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்க. ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் வரீங்களா ப்ரோ அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ராப்போ, பயங்கர ஸ்வீட். அவரை பற்றி நிறைய பேசிட்டேன். இப்போ ஒல்லி ஆயிட்டாப்ல, ஏதோ படம் கேரக்டருக்காக ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி ஏதோ ரோல் பண்றாப்லன்னு நினைக்கிறேன். அதுக்காக பயங்கரமா ஒல்லி ஆயிட்டாப்ல. ஆனா இந்த படத்துல இருக்கும்போது அவர் ஒரு கருப்பா கலையா அழகா அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு இன்னொரு 3-4 இயர்ஸ் அவர் இன்னும் சின்ன பையனா இருக்காருல்ல, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலா விஷால் சார்லாம் வந்த போது ஒரு ஜோன்ல இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஹீரோ மெட்டீரியலா கண்டிப்பா வர்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட்டு கொடுங்க, பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட்டு கொடுங்க கண்டிப்பா. வாழ்க்கை வாயும் இப்படி பேசுறவங்கள தான் நம்ப கூடாது. அடுத்து வந்து ரக்ஷன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஆதிக்கு என்ன சொல்றோமோ அது அப்படியே ரக்ஷன் எக்ஸாக்டா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு போக்கிரி விஜய் சார் மாதிரி தான். என்ன போய் ப்ரோ இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, ஃபுல் டைம் இந்த சைட்ல தான் இருப்பாரு. எப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அந்த வித்தையை எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலி அவரோட ஒர்க் பண்ணதால. அவர் ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியா அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் என்ன கலாய்ச்சாங்கன்னு தெரியல, ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள், அஸ்வின் அந்த உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்ல அவரை திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன், எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்கள் அவரை கேட்டோம். அப்போ சில விஷயங்கள்லாம் ஓகே, அது ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி இப்போ கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வனை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நம்ம இவ்வளவு திட்டு இருக்குமே அவரை எப்படி கேட்கறது, கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளேயே இருந்தது. சரி பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, பீப்புள் எவால்வ். எல்லாருமே அது தெரியாம ஒரு ஃப்ளோல ஒரு எந்தூசியாசம்ல நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்ச்ல. ஸோ அதனால அவர் அதை கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணல. அது இட் வாஸ் ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட்ல அவர் அறியாம நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல. சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், மீட் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த ஆடியோ லான்ச்ல எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதுல திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கும் உங்க மேல பயங்கர கோவம் இருந்தது, நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்பவே நான் ஃபுல்லா கிளியரா சொல்லிட்டு, ஆனா இப்போ நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்சி அது பண்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனால் ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்டு. ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு, பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னாலாம் என்ன பண்ணுவானா, அப்போ மீட்டிங்லாம் இல்லை, அப்போ எங்கேயாவது வரதுக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெலாம் கூட்டு போயிடுவார். என்னப்பா அப்படின்னா, இல்லடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது, ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும், அதான் எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்ட்லி நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல. இதுல ஒரு நாள் என்ன இருக்கு, 3 மணிக்கு ஷூட்டிங்கு ஈசிஆர்ல. அவர் வீடு அங்கிருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம். அவர் 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம், அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம், ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு, இவர் கார்ல ஏறிட்ட 2:45 பிக்கப் ஏறிட்டார் போல, வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் காஸ்டியூம் வீட்லயே வச்சுட்டாருன்றதை ரியலைஸ் பண்ணியிருக்காரு போல. உடனே டிரைவர் அண்ணா கிட்ட வந்து, அண்ணா நான் காரை திருப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃபிளாட் வாசல்ல நிற்க வச்சுட்டானா, காரை எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள ஓடி ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே மூச்சு வாங்க கார்ல ஏறி, அண்ணா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ல
இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், எதனாலையும் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பர். இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி, அவர் வந்து நம்ம ஈபி கிட்ட சொல்லி, ஈபி என்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் காலில் அவர்கிட்ட இதை கேட்டேன். கேட்கும்போது ப்ரோ என்ன ஏதாவது ஆள் வச்சு ஃபாலோ கீழே பண்ணுறீங்களா, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னா, இல்லை ப்ரோ சினிமாவில் அதெல்லாம் தெரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த சின்சியாரிட்டி வில் டேக் யூ பிளேசஸ் ப்ரோ. அவர் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி, ஜென்ரலாகவே கொஞ்சம் அப்படி என்னையுமே ஸ்கூல் டைம்லலாம் அப்படி காலேஜ் டைம்லலாம் சொல்லியிருக்காங்க, நீங்க சீன் போடுற ஆளுன்ற மாதிரி நினச்சேன், பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் டம்மி பீஸ்ன்னு சொல்ல, பட் பார்க்கும்போது பழகிறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கும் அப்படிதான் இருந்தது. பட் ஆனால் என்னன்னா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால அவர் ஜென்ரலாகவே இன்ட்ரோவர்ட்ஸ் கம் அக்ராஸ் அஸ் அ வெரி ரூட் பர்சனாலிட்டி, அரகன் பர்சனாலிட்டி, அதுதான். பட் ஹீ இஸ் ட்ரைங் டு சேஞ்ச். ஸோ கண்டிப்பாக ஃபைனலி அஸ்வின் இஸ் பேக் அப்படின்னு இந்த படம் மூலமா கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட கதைக்கும் தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸு, எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் மூலமாக நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்ஸு. அதுக்கப்புறம் ஓகே, இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற 2 ஸ்டார்ஸ், தம்பிராமையா சார், எம்எஸ் பாஸ்கர் சார். அவங்க ஆக்சுவலி அவங்கள பற்றி நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு ப்ரொடியூசர்ஸ், சுரேஷ் அண்ணா. அவர் எனக்கு பெங்களூரில் 2013-14 பழக்கம், என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அதான் அண்ணா, ப்ரொடியூசரை தாண்டி ஒரு அண்ணா தான். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப நன்றி. பெங்களூர் ரொம்ப சந்தோஷம். பெங்களூர் போனால் அப்படியே பெங்களூரே நம்மளது தான் அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாரு. ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப ஹாஸ்பிட்டபிளான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அனில் ப்ரோ, அவர் இந்த படத்தில் ப்ரொடியூசராக, அவர் ஹாட்ஸ்பாட் 1 வந்து தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கி தெலுங்குல ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஹாட்ஸ்பாட் 2ல ப்ரொடியூசராக வந்திருக்காரு. ஒரு ப்ரொடியூசரை தாண்டி நானும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லி 1 மணி நேரம் ஃபோன் பேசுவோம், ஜாலியாக பேசுவோம், என்னென்னமோ கலாய்ப்போம். அவரை நான் நிறைய ப்ராங்க்லாம் பண்ண கலாய்க்கலாம் செய்வேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, 5 ஸ்டார் செந்தில் சார் வந்து படத்தை பார்க்கறதா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அவருக்கு படம் போட்டு காட்டணும், இதுக்கு போட்டு காட்டணும் அப்படின்றது போது அவர் வந்து ஆந்திரா, நம்ம அனில் வந்து. ஸோ அவர்கிட்ட ஃபைனலாக 5 ஸ்டார் செந்தில் சார் இன்னைக்கு படம் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவரை கால் பண்ணி சொல்கிறேன், ப்ரோ படம் பார்க்குறாங்க ப்ரோ, பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ செந்தில் சார் பார்க்குறாரு. அப்படியா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, அவருக்கு படம் பிடிச்சிருமா, வாங்கிடுவாரா? இல்லை ப்ரோ பிடிக்கும் தான் நினைக்கிறேன், ஆனால் வாங்கிடுவாரான்னு ஏன் கேட்குறீங்க? இல்லை ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாருன்னு சொன்னீங்களே, வாங்கிடுவாரா? ஆமாம் ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாரு ப்ரோ, ஆனால் ஏன் ப்ரோ வாங்கணும்? இல்லை ப்ரோ அவர் 5 ஸ்டார் செந்தில் சார் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு. ப்ரோ அவர் இல்லை ப்ரோ, கவுண்டமணி சாரோட நடிப்பார்ல செந்தில் சார், அந்த செந்தில் சார் பார்க்குறாரு ப்ரோ. ப்ரோ அவர் ஏன் ப்ரோ நம்ம படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அவரை, ப்ரோ புரியல ப்ரோ, இல்லை ப்ரோ அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் அவரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ 5 ஸ்டார் செந்தில் சார் தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ பயங்கர ப்ராங்க் பண்ணுவேன் அவரை. அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேனா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஓகே, ஒரு முக்கியமான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பையன் இருக்கானா? ஓகே, ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதில் அந்த எண்டில் இந்த குட்டி பையனா, இல்லை வரலன்னா விட்டுரு, நதியானா நடிச்சது, அந்த குட்டி பையனா நடிச்சது என்னோட பையனா நதியாதன். சரி அவனை காட்டலான்னு நினச்சேன், பட் ஆனால் கொஞ்சம் கிராங்கியாக இருக்கான், அதனால அவனை விட்டுறலாம். மற்றபடி ஹாட்ஸ்பாட் டூ மச். அதான் நாங்கள் வந்து 24 டேஸில் ஷூட் பண்ண படம் இது. ஓவரால் ஹாட்ஸ்பாட் 1 கிட்டத்தட்ட 24 டேஸ் தான் ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ 24 டேஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்படி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னடா ஓகே, அதுக்கப்புறம் குறிஞ்சி சார், அவருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா என்னோட எல்லா படத்துலையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும். அவர் யாருன்னா 2013 நான் வந்து என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம், முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், நான் எதுவுமே பண்ணல. அப்போ
எனக்கு ஜப்பான் போயிருந்தபோது அவர் பழக்கம், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த ஷார்ட் ஃபிலிம் கேட்டிருந்தேன், ப்ரொடியூஸ் பண்ணுறதை கேட்ட போது எதுவுமே கதை கூட கேட்காம என்னை நம்பி 2 லட்சம் அந்த டைமில் கொடுத்த குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் அப்போ கொடுக்கல அப்படின்னா இப்போ ஹாட்ஸ்பாட் 2 வரைக்கும் வந்திருக்காது. ஸோ குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார். லைஃப் ஃபுல்லாக எல்லா படத்துலையும் முதல் தேங்க்ஸ் கார்டு உங்களுக்கு தான் இருக்கும். மற்றபடி என் ஒய்ஃப் வந்திருக்கா, ரொம்ப நன்றி. நிறையா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு பட் பரவாயில்ல. யா, ஸோ தேங்க்யூ. மக்களுக்கு சொல்லுங்கள். என் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ட்விட்டரில் வந்து ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கதை, இந்த ஃபேன் வார் வந்து யாரோ ஒருத்தரை 1 ஸ்டாரை 2 ஸ்டாரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. ஜென்ரலாகவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதை 2 ஸ்டார்ஸ் மூலமா சொன்னா அது நல்லா இருக்கும், ஈஸியா புரியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஜெனரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது, இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலியை திட்டுறாங்க, கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தான் நாங்கள் பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர 1 ஸ்டாரையோ இல்லை 2 ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ட்விட்டர்ல தம்பிராமையா சாரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து, பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து, வர்க்காலன்றது இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடா ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் சரி ஓகே அவனை இன்ட்ரடியூஸ் இந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதான் அது அவங்களோட கருத்தா இருக்கிறது ஓகே தான். பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம 2 நிமிஷம்டா. பட் ஒரு சில பேர் வந்து அதான் அந்த ஃபெமினிஸ்ட் சரி வாடா. ஸோ அந்த குட்டி பையனா படத்துல நடிச்சது வந்து இவன் தான், நதியாதன். சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க இவ்வளவு நேரம் சொல்லிருந்தியாடா. சரி ஓகே, இவர் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போதுமா? ஹாப்பியா? ஓகே. அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடணும்னு நினைச்சேன். அதான் அந்த தம்பிராமையா சார் கதை அந்த போர்ஷன் மட்டும் ஒரு சில போர்ஷன் மட்டும் கட் ஆகி இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பேசிருக்காங்க. ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதான் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா ஒரு சில பேர் அதான் சில ஃபெமினிஸ்ட்க்கு அவங்களோட கருத்து இருக்கு. அகைன் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறுமனே அந்த கட்டை மட்டும், அந்த ஒரு 2 நிமிஷம் கட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடான ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிறேன், நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்ப பிடிச்சிருக்கு, அப்போ இல்ல கரெக்டா தான் பேசியிருக்கான், கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க. அப்படி இல்ல அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க்கால இல்ல தப்பா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன், படம் கேவலமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டரா எனக்கு உரிமை இருக்கு. ஸோ அதை நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். நான் என் மனசாட்சிக்குட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளவு கரெக்டா எவ்வளவு தப்பா ஆகாத மாதிரி எவ்வளவு சோஷியலி ரெஸ்பான்சிபிளா எடுக்கணும்னு நினைச்சுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு கிரியேட்டரா எனக்கு அதை நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. சொல்லிட்டேன். பிஆர் வேலு அவருக்கு மறுபடியும் அப்புறம் கொன்றுவா. பிஆர் வேலு அவர்களுக்கும் நன்றி, தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி என்னோட டைரக்ஷன் டீம் கிஷோர், ஏழுமலை, மாதவன், பிரபா, கஜஸ்ரீ,
தபிதா, வேற அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் எல்லாருமே இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடுற அளவுக்கு டைம் உங்களுக்கு பொறுமையா இருக்காது, அதனால வேணாம் ரைட். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா வரும்ண்ணா, வெற்றி ஆச்சுன்னா வரும்னு சொன்னேன், இப்போ வெற்றி ஆயிடுச்சு, அதனால 3 கண்டிப்பா வரும்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.